ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் RX200 மோட்டோ சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் கைஸ். நம்ம பைக்குக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணோம். அதுக்கு என்னங்கிற இப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம பைக் பழைய லுக் எப்படி இருந்துச்சு, புது லுக் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் கைஸ். எவ்வளோ ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பழைய வீடியோவும் அட்டாச் பண்றேன், புது வீடியோவும் அட்டாச் பண்றேன் கைஸ். ரெண்டும் பாருங்க, எது மாஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்ப ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க கைஸ். இந்த வண்டிக்கு வந்து டோட்டலா பல்சர் RX200 ஸ்டிக்கரிங் பண்ணணும்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 6000 rupees சொன்னாங்க கைஸ். என்னடி சொல்ற? 6000னா நம்மளுக்கு அந்த ஷேப் கட்டிங் ஷேப்லாம் கரெக்டா வருமா? நம்ம 6000 சொன்னாங்க. அது நம்ம ஆர்டர் தான் பண்ணணுமா? ஆர்டர் பண்ணி அந்த கட்டிங் ஷேப்லாம் கரெக்டா ஸ்டிக்கர் வந்துட்டு நேரம் ஒட்டி கொடுப்பாங்க 6000க்கு. நம்ம பாத்தீங்கன்னா இது எவ்வளவுக்கு ஓட்டணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 3000க்கு தான் கைஸ் ஓட்டணும் இந்த ஃபுல்லாவே. நீ என்ன சொல்ற? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாவே ஒட்டணும்னு இருந்தா 6000 தான் கேஸ் வாங்கிப்பாங்க. நான் போனது வந்து ஒரு கொஞ்சமா ஒரு 3 பேர் பார்ட்ஸ் 4 பேர் பார்ட்ஸ்க்கு தான் ஓட்ட போனேன். அங்க வந்து அவரே வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஓட்டினா நல்லா இருக்கும், இதுக்கு ஓட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு 3000ல வந்து ஃபுல்லாவே ஒட்டி கொடுத்துட்டாங்க கைஸ். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைஸ், நான் போனது வந்து இந்த டூமுக்கு தான் ஓட்ட போனேன். இந்த டூம்ல இருக்கிறது பாருங்க ஸ்டிக்கர், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட போனேன் ஃபுல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 டிட்டு இருக்குல்ல, இதுக்கு 2 ஓட்ட போனேன் கைஸ். இந்த பின்னாடி பேனல் 2 சைடு ஓட்டணும் கைஸ். இதுக்கு டோட்டலா அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு 1200 சொன்னாங்க ஃபுல்லாவே. இப்ப இந்த 2 பேனல், அந்த டிட்டு, அந்த ஃபேஸ், இது அதுக்கு டோட்டலா வந்து 1200 சொன்னாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த அண்ணாவே வந்து இந்த பேனல், அப்புறம் டேங்க் மேல, டேங்குக்கு கீழே, இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு 2000 வரும்னு சொன்னாங்க கைஸ் ஃபைனலா. சரி நானும் ஒட்ட சொல்லிட்டேன். அப்புறம் இந்த அண்டர் பெல்லும் இந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்டிக்கர் ஒட்டாம தான் கேசிருந்துச்சு. அது கொஞ்சம் அசிங்கமா தெரிஞ்சு, அதனால வந்து நான் வந்து அதுக்கும் கேட்டேன். அதுக்கு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து 750 rupees சொன்னாங்க. சரி நான் அதுக்கும் சேர்த்து ஓட்ட சொன்னேன். டோட்டலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2750 rupees ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர், இந்த நேம் ஸ்டிக்கர், இந்த லோகோ, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டிக்கர், இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு டோட்டலா 3000 ஆயிடுச்சு கைஸ். அது பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணா 2750. அப்புறம் இந்த நேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 250 rupees ஆயிடுச்சு கைஸ். டோட்டலா நம்மளுக்கு 3000 வாங்கினாங்க கையில இருந்து. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ், 3000க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 6000 வாங்கிப்பாங்க கைஸ். நம்ம சின்ன சின்ன பிட்டா பண்ண அது ஃபுல்லா ஆனதுனால நம்ம 3000ல முடிஞ்சிச்சு. இதான் கைஸ் ஃபைனலா நம்ம பைக் லுக். இப்ப கரண்ட் லுக் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த ரிம்மு தான் கைஸ். ரிம்மு வந்து ப்ளூ கலர் செட் ஆகல, எல்லோ கலர் வந்து நல்லா இருக்கும்னாங்க. அது நான் விசாரிச்சு பார்த்தேன் பெயிண்ட் அடிக்க. அதுக்கு வந்து 2000 சொன்னாங்க. சரி நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னால அது அடிக்கல. அமௌண்ட் சேர்ந்தோடனே அதுவும் எல்லோ கலர்ல மாத்திடுவோம். இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். ப்ளஸ் ஸ்டிக்கரிங் பாத்தீங்கன்னா 3000 சொன்னல கைஸ். இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 450 ஸ்டிக்கரிங் இருக்குது. அது என்னன்னா 50 என்னன்னா ஓட்டணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வைசருக்கு மேல இருக்கிற ரேப்பிங் ஸ்டிக்கர் ஓட்டணும் கைஸ். அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் ஓட்டணும். அப்புறம் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் ஓட்டணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4வது இந்த RX200 சைட்ல 2 சைடும் ஓட்டணும் கைஸ். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கிறோம், என்னென்ன மாத்தணும், அது எல்லாத்தையும் காமிக்கிறேன் கைஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்த விண்ட்லெட் வாங்கி ஃபிட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா. அடுத்தது பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம பைக்ல வந்து சைடு மிரர் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் அது ஆர்டர் பண்ணி 2 சைடு மிரர் வாங்கி போட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கிட்ட ஒரு பேர் பார்ட்ஸ் வரும்ல, அது நேம் எனக்கு தெரியல, அது உடஞ்சிருந்துச்சு கைஸ். அது வாங்கி போட்டோம். அது யாருக்கும் ஸ்பீடோமீட்டர் கேபிள் போயிட்டு இருந்துச்சு கைஸ். அப்புறம் அது மாத்தணும் வண்டியில. அப்புறம் நம்மளுக்கு இந்த பேக் சைடு டிஸ்க் பேர் மாத்தணும். அடுத்தது டிஸ்க் அசம்பிளியும் மாத்தணும் கைஸ். ரெண்டுமே சுத்தமா போயிடுச்சு, அதனால அது 2 மாத்தணும் நம்ம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு இருக்கிற ஃபுட் ஸ்டெப் 2 சைடு மாத்தணும் கைஸ். பைக்கு வந்து செயின் பேக்கெட் மாத்தணும் கைஸ். அது வந்து நான் வந்து கோல்டு கலர்ல மாத்தினேன். அது கொஞ்சம் லுக்கா இருக்கும்ட்டு கோல்டு கலர் செயின் பேக்கெட் மாத்தினுக்கிறேன் கைஸ்.
அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்ல வந்து ஃபாக் லைட் அட்டாச் பண்ணுங்க. ஃபாக் லைட் ஏன்னா வெளிச்சம் வந்து ஒழுங்கா தெரியல நைட்ல, அதனால ஃபாக் லைட் ஃபிட் பண்ணோம் பைக்ல. சப்போஸ் இந்த பொருளோட ரேட்லாம் யாருக்காச்சும் தெரியாம இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வந்து பழைய வீடியோ வந்து ஒரு வீடியோல போட்டுருப்பேன் கைஸ். ஒரு ஒரு பொருளுக்கு எவ்வளவு பிரைஸ், எவ்வளவு லேபர் சார்ஜ் வாங்கினாங்க எல்லாம் நான் பழைய வீடியோல போட்டுருப்பேன் கைஸ். அது பார்க்காதவங்க அது போய் பாருங்க கைஸ், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது பார்த்துட்டு எவ்வளவு பிரைஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.